இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார். புதுவையில் வாய்க்கால்கள் மேலிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், வாய்க்கால்களை தூர்வாறுதல் மற்றும் கொசு ஒழிப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணி, உள்ளாட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு புதுவையில் உள்ள அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்காமல் இருக்குமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொசுவால் ஏற்படும் நோய்களில் இருந்து புதுவை மக்களை காத்திடும் பொருட்டு தீவிர கொசு ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், கல்யாண சுந்தரம், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கள் மனோகரன், மாந்தையன், பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் ஜெயக்குமார், மலேரியா உதவி இயக்குநர் டாக்டர் காளிமுத்து, நகராட்சி ஆணையர்கள் அழகிரி, கண்ணன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் விஜயபாலன், சீதாராமன், உழவர்கரை தாலுகா தாசில்தார் தில்லைவேல் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் மின் பிரச்சினை 2 மாதங்களில் தீரும் என்று மின்துறை அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவையில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்படும் சூழலில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கூறுகையில், புதுவையில் தேவையான அளவிற்கு மின்சாரம் உள்ளதாகவும் மின் பற்றாக்குறை இல்லை என்றும், ஆனால் டிரான்ஸ்பார்மர் உள்ளிட்ட உபகரணங்கள் 30 வருடத்திற்கும் மேலாக பழமையானவை என்பதால் 80% மின்சாரத்தை தான் பயன்படுத்த முடியும். ஆனால் 100%த்தையும் பயன்படுத்தி வருவதால் ஒரு சில இடங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், இருப்பினும் உடனுக்குடன் சரி செய்து மின் விநியோகம் அளிக்கப்படுவதாகவும், தொண்டமானத்தம் மற்றும் வெங்கடா நகரில் துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி இன்னும் 2 மாதத்தில் முடிவடையும் என்பதால் 2 மாதங்களில் மின் பிரச்சினை தீரும் என்ற அவர், மேலும் புதிய இணைப்புகளுக்காக மின் மீட்டர் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக புகார் வந்துள்ளது. ஆனால் போதிய மின்மீட்டர்கள் இருப்பில் உள்ளதாகவும், தானே புயலின் போது பாதிக்கப்பட்ட மின்விளக்குகள் சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நிறைய வெயில் இருக்கிறதாலையும் நமக்கு நிறைய ப்ராப்ளம். வெயிலுக்காக தான் கொஞ்சம் போன மாசத்துல நீங்க எல்லா டிரான்ஸ்பார்மரும் சரி பண்ணீங்க. அப்படி இருந்தும் இப்போ ரொம்ப மோசமா அதுதான். நம்ம தான் கெப்பாசிட்டியை நம்ம அதுல எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அதை விட அதிகப்படியான அளவுல இப்ப நம்ம எடுத்து ஆரம்பிச்சோம். நம்ம கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்குது. இந்த நிலை சரி செய்ய எவ்வளவு நாள் நான் உடனே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தொண்டமனாத்தம் முடிஞ்சிடும். அது முடிஞ்சிடும். அடுத்தது 1 மாசம் அளவில் ஆகுமா? பண்ணிடுவோம். இப்போ 2 மாசத்துல முடிஞ்சிடும். 2 மாசத்துல முடிஞ்சிடும். வேற ஒன்றும் நமக்கு பற்றாக்குறையே கிடையாது. ஏதாவது இந்த பிரச்சனை தான், மெயின்டெனன்ஸ் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. புதுவையில் சென்டா கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பங்கள் ஏராளமாக குவிந்துள்ளதால் கோடிங் ஷீட்டில் உள்ள விவரங்களை பதிவு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து சென்டாக் அலுவலகத்திற்கு விண்ணப்பங்களை அனுப்பி வருகின்றனர். இதுவரை சென்டாக் அலுவலகத்திற்கு 3500 விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. சென்டாக் வந்துள்ள விண்ணப்பங்களில் 2000 விண்ணப்பங்கள் பிரிக்கப்பட்டு பதிவு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது.
மேலும் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ள 150 பேரில் 50 பேர் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது சென்டாக் இயக்குநர் ஜெயக்குமார் தலைமையில் கோடிங் ஷீட்டில் உள்ள விவரங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருபுவனை அருகே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட ரவுடியின் எலும்புகள் 5 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின் கிடைத்து பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுவை திருபுவனை குச்சிப்பாளையத்தில் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த பிலால் என்ற ரவுடியை கொன்று புதைத்ததாக மற்றொரு கொலை வழக்கில் கைதான ரவுடிகள் கூறியதை அடுத்து அவர்கள் அடையாளம் காட்டிய இடத்தில் கடந்த 5 நாட்களாக பொக்லைன் மூலம் தேடியதில் 4வது நாளில் கை மற்றும் கால் எலும்புகள் மட்டுமே கிடைத்தது. இதனால் மாற்று இடத்தில் தோண்டியதில் 28 எலும்புகள் கிடைத்தது. ஆனால் மண்டை ஓடு மட்டும் கிடைக்கவில்லை. இருப்பினும் வில்லியனூர் தாசில்தார் யஷ்வந்தையா மற்றும் திருபுவனை வருவாய் அதிகாரி முருகையன் ஆகியோர் கிடைத்த எலும்புகளை கணக்கெடுப்பு நடத்தி பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளம் மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் மரபணு சோதனைக்காக சென்னைக்கு அனுப்பப்பட உள்ளதாக தெரிவித்தனர். புதுவை பாகூர் அரசு மருத்துவமனை சார்பில் பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது. புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு மருத்துவமனை சார்பில் டாக்டர் உமாசங்கர் தலைமையில் டாக்டர் சுஜித் குமார் முன்னிலையில் மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ராஜன் பிரசாத் வரவேற்று பேசினார். மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் காளிமுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து மலேரியா எதிர்ப்பு மாதம் கொண்டாடப்படுவதன் அவசியம், மலேரியா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான அரசின் நடவடிக்கைகள், நோய் பரவும் விதம், தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் பற்றி உதவி பூச்சியலாளர் முருகசாமி, தொழில்நுட்ப உதவியாளர் சிவசங்கரன் ஆகியோர் விரிவாக எடுத்துரைத்தனர். நிறைவில் சுகாதார உதவியாளர் கிரி நன்றிக்குரிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சுகாதார உதவியாளர்கள் செய்திருந்தனர். மின்துறையை கார்ப்பரேஷனாக்கும் முடிவு கைவிடப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்படாததால் மின்துறை ஊழியர்கள் தலைமை அலுவலகத்தில் வாயில் கூட்டம் நடத்தினர். புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் நடவடிக்கையை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்ததும் முதல்வர் மற்றும் மின்துறை அமைச்சர் கடந்த 17ஆம் தேதி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் முடிவு கைவிடப்பட்டதாகவும் அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என கூறியதால் போராட்டத்தை கைவிட்ட அவர்கள் இதுநாள் வரை அரசாணை வெளியிடாததால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் பொதுச் செயலாளர் ராமசாமி முன்னிலையில் வாயில் கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் வரும் 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. புதுவை அரசு மின்துறை கார்ப்பரேஷனாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருந்தது. ஏற்கனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும், மின்துறையாக நீடிக்க வேண்டும் என்ற பல போராட்டங்களை நடத்தினோம். புதுவை அரசும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆணை பிறப்பித்தது. அந்த ஆணை கோப்புகள் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இதுவரை அந்த ஆணை பிறப்பிக்கப்படவில்லை. அதனால் வருகிற ஜூலை 3ஆம் தேதி முதல் மின்துறை தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககம் சார்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பில் சேகரிக்கப்பட்டது தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி வளாகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கம் சார்பில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பில் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலான கருத்தரங்கு நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் கருத்தரங்கை துவக்கி வைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எடுக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் மக்களின் விழிப்புணர்வு மற்றும் முக்கிய பொருட்களின் மீது புள்ளிவிவர அறிக்கைகள் சமர்ப்பித்து விரிவாக விளக்கி பேசினார். முன்னதாக பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் இயக்குநர் பியர் கியர் வரவேற்று பேசிய விழாவில் உதவி இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ் நன்றி கூறினார். இணையதளம் கோளாறு காரணமாக கல் சாராய கடை ஏலம் தள்ளி வைக்கப்பட்டதாக கலால்துறை ஆணையர் ராஜமாணிக்கம் தெரிவித்துள்ளார். புதுவை கலால்துறையில் சாராய கடைகள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இன்டர்நெட் மூலம் ஏலம் விடப்படும். அதுபோன்று இந்த ஆண்டிற்கான ஏலம் விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால்
புதுவையைச் சேர்ந்த 101 சாராய கடை, 94 கள்ளுக்கடைகளும் பங்கேற்க தயாரான நிலையில் இன்டர்நெட் சர்வர் வேலை செய்யாததால் ஏலம் கேட்டவர்களை இணையதளத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கலால்துறை ஆணையர் ராஜமாணிக்கம் கூறுகையில், இன்டர்நெட் இணையதளம் வேலை செய்யவில்லை என ஏலம் கேட்பவர்களிடமிருந்து புகார்கள் வந்ததால் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த சாராயக்கடை ஏலம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் ஏலம் விடப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனால் 16ஆம் தேதி நடக்கவுள்ள கள்ளுக்கடை ஏலம் வழக்கம் போல் நடைபெறும் என்று கூறினார். புதுவை ஆட்டுப்பட்டி அந்தோணியர் ஆலய ஆண்டு பெருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி, சிறப்பு திருப்பலி மற்றும் திருவிழா நடைபெற்றது. புதுவை ஆட்டுப்பட்டி கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான அந்தோணியார் பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் ஆடம்பர தேர்பவனியும் தொடர்ந்து சிறப்பு திருவிழா திருப்பலியும் நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற அந்தோணியாரின் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அருட்தந்தை குழந்தைசாமி, அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் மஜலா தலைமையில் அருட் சகோதரிகள் மற்றும் பங்கு இறைமக்கள் செய்திருந்தனர். புதுவை ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சமேத ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்க சன்னதியின் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. புதுவையில் எழுந்தருளி நீங்காத செல்வத்தை பக்தர்களுக்கு வாரி வழங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சமேத ஸ்ரீரங்க பரிமள பாண்டுரங்க சன்னதியில் 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனமும் கலசாபிஷேகமும், சிறப்பு அலங்காரத்தில் விசேஷ பூஜைகளும் பஜனையும் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக ஆண்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்து எம்பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய ஸ்தாபகர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.